புக்ஸ் இருக்குது, 50% டிஸ்கவுண்ட். ஈச் 100 ஆண்டி. பாரு வா, ஒரு புக்கும் 100. இந்த சைடு ஓகே 100 ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. நிறைய ஷாப் க்ளோஸில் இருக்குது வீக் டேஸில். எதாவது வீக் டேஸில் தான் ஓப்பன் பண்ணுவாங்க நினைக்கிறேன். நிறைய ஷாப் க்ளோஸில் இருக்குது. அதனால நீ எங்க ஏதோ பண்றாங்க என்ன கலர்? அவன் யூரினை தொடக்க எந்த கலரா இருந்தா என்ன? எது வேணும்? அதான் வேணுமா? அது ஐஸ் கலர். ஐஸ் சொல்லி வாங்கிட்டு போறாங்க. அதான் வேணுமா? சரி பில் போட்டுடலாம். சரி வாங்கிடலாமா? நீங்க என்ன பண்றீங்க இப்போ? எவ்வளோ அது? 700. ஊர்கா பாரு. அன்னைக்கே சொன்னல நீ அந்த விஷயத்துக்கு செயல்பட்டு வர மாட்டானே. ஊர்கா இருக்கு பாருங்க. இது என்னது? வந்து டேஸ்ட் பாருங்க. நாக்குல அன்னைக்கு பார்த்தா ஒரே புளிப்பு. எவ்வளோ? எல்லாமே 150. 4 கிலோ 150. எச்சி ஊறுறதுல எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. என்ன டவுட்டாக நான் தனியாக வந்து சொல்கிறேன். என்னென்னா கொஞ்சம் ஓப்பனில் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுக்கே எச்சி ஊறுறப்ப நம்ம பேசுகிறப்ப எச்சி தெரியும். ஒரு டவுட்டு மட்டும் தான் எனக்கு இருக்குது. தெரியல, கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கு. இது என்னது? அது பூண்டு ஊறுகா. வெறும் பூண்டு மட்டும் தானா? பூண்டு பெப்பர் மசாலா போடுங்க. ஜாமு. இது செம்மையா இருக்குங்க. இங்கே டேஸ்ட் பண்ணதுலேயே ஸ்வீட்டா பைனாப்பிள் ஊறுகாவா. என்ன பண்றாங்க? Oh no! விளையாட்ட ஒரு மாதமும் தெரியலையே. அது என்ன இன்கிரியன்ட் கேளு. காசு தப்பிச்சுட்டீங்களா? பசி பாவம் அவருக்கு பசி. அல்வா இது எல்லாமே வச்சிருக்கோம். அது ஷாப்பிங் முடிச்சுட்டு இங்கே வந்து பொம்மைங்க ஷாப்பிங் அடுத்து. கேம்ஸ் இருக்கு பாரு. கேம்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கு. ஜி எவ்வளோ ஜி இது? ஒரு கேமும் தனித்தனி சார்ஜா? ஆமாண்ணா. ஒன்றுமே 80 இல்லை எப்படி மாறுமா? ஸோ வீக் டேஸில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரௌடு இல்லாமல் இருக்கும். இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பொம்மைங்க ஷாப்பிங்கு அது எல்லாமே. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வந்தோம்னா இந்த ஓப்பன் கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக இருக்குது. இது நல்லா இருக்கா இல்லை எப்படி ஒர்த்தா? எவ்வளோ ஒர்த்துக்கிட்டு? 60 ரூபாய் எனக்கு கூப்பிட்டு போக முடியாது, அழுகுருவான். ஸோ அதனால் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுவோம். 50 ருபீஸ்க்கு இது கூட வாங்கியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோ போக போகிறோம். உள்ளே போய் எப்படி இருக்குது பார்க்கலாம். இங்கே ஸ்னோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ எங்கே போகிறோம்? ஸ்னோக்குள்ளே போக போகிறோம். உள்ளே போய் பனியில் நனைஞ்சி பனியில் குளிச்சுட்டு வரலாம் வாங்க. இது வந்து ஒரு ஆளுக்கு 100. ஸ்லிப்பர் போகலாமா? இது தண்ணியில் இருக்கு. போகலாமா? தண்ணி கொட்டுமா? ஸ்லிப்பர் போகலாமா?
ஆனால் நாங்கள் என்னமோ ஒரிஜினலாக ஸ்னோ இருக்கும்னு சொல்லி போனோம். அது தண்ணி இல்லை, ஐஸ் கட்டி நொறுக்கி மிஷினில் போட்டு பறக்க விடுறாங்க. ஆனால் வந்து நல்லா இல்லை. 100 ரூபாய்க்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஒர்த்து இல்லை. ஏன்னா ஸ்னோவே இல்லை, அது வெறும் ஐஸ் கட்டி. சத்தியமா அதுவும் அதில் ஒன்றுமே உள்ள வெறும் காலி இடம். அந்த காலி இடத்துல வந்து பாட்டை போட்டு விட்டு நல்லா கத்த விட்டுக்கிட்டு கலர் லைட்டாக போட்டு விட்டு புகையை பறக்க விட்டுட்டு அது மட்டும்தான். மற்றபடி ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக ஒர்த்து இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற இடம். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கடை இன்னைக்கு இல்லை. என்னடி உனக்கு பிரச்சனை? ஐஸ் கோலா வேணுமா? உனக்கு கோலா வேணா பண்ண முடியும், ஐஸ் கோலா வேணும். ஏய் காசு இல்லை. சரி அதுக்குள்ள நிரப்பிட்டேன் டக்குன்னு. என்ன கலர்? எல்லா கலரையும் ஊற்ற அப்படியா? ஒன்று போதும்பா. ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கேம்ஸ் தான். இதுக்கப்புறம் சாப்பிட்றது அங்கங்கே நடுவில் ஸ்டால் இருக்குது. எவ்வளோ ரேட்டுன்னு கேட்போமா கேம்ஸு? ஜி எவ்வளோ ஜி ஒரு கேமுக்கு? 80 எல்லா இண்டிவிஜுவல் எல்லா கேமுக்கும் 80 இதுக்கு 80, இதெல்லாம் 120, சின்ன ரேட்லாம் 60. ஓ பெரிய ரேட் எல்லாமே வந்து 120 பெர் ஹெட்டுக்கு. சில்ட்ரன்ஸுக்கும் அதே ரேட்டு தானே? ஏஜுக்குள்ளே ஃப்ரீ. ஓகே. ஸோ அதான் முடிச்சுட்டு அப்படியே கிளம்புறோம். ஆல்ரெடி டயர்ட் ஆயிடுச்சு, இதுக்கே ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. இந்த இடம் வர வரைக்குமே டயர்ட் ஆயிடுச்சு. இன்னும் அதெல்லாம் நாங்கள் போய் பார்க்கவே இல்லை. ஸோ அவ்வளோதான், வெளியே வந்தாச்சு. இதோட அவ்வளோதான், அப்படியே முடிச்சுட்டு பிரியாணி சாப்பிட போகலாம் வாங்க. பசிக்குது. பாய் சொல்லிடுங்க. இங்கே பாரு, இங்கே பாய் சொல்கிறேன். கால் வலி கை வலி எல்லா தூரத்தையும் போகிறோம். அப்படியே போங்க. இந்த மரம் சூப்பராக இருக்குது, லைட் செட்டிங்கோட. நல்லா அழகாக பண்ணிடுவாங்க, சூப்பராக பண்ணிடுவாங்க. ஒரு வழியாக அங்கே தீவத்தொழில் முடிச்சுட்டு சாப்பிட அண்ணா நகர் வந்தாச்சு. காலேஜ் பிரியாணி தான் வந்திருக்கோம். பிரியாணி வந்துருச்சு. பரவாயில்ல, நிறையவே இருக்குது பிரியாணி. நான் எதிர்பார்த்ததோட அதிகமாகவே இருக்குது பிரியாணி. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது எது தரணும், என்ன சொன்னது? பிபிக்யூவா பிபிக்யூன்னு சொன்னோம். ஸோ 3 பிரியாணி, ஒரு பிபிக்யூ, 4 பேர் சாப்பிட்டுட்டு எப்படி பார்க்கலாமா? ஓகே, ரொம்ப சூப்பர் சொல்ல முடியாது. ஓகே, உனக்கு 160க்கு ஒருத்தர் தான் தாராளமாக. அவ்வளோதான், எல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. அவங்க வீட்டுக்கு போகிறாங்க, நம்ம வீட்டுக்கு போகிறோம். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். கடையை சாத்திட்டு இப்போ கிளம்புறோம். பாய் சொல்லு. சர்ப்ரைஸ் பண்ணுங்க. சரி பாய். உங்களுக்கும் பாய் சொல்லிடுறீ நீயும். ஐயோ முத்தமே கொடுத்துட்டான். நீயும் பாய் சொல்லு. சரி பாய், பார்த்து போங்க, பொறுமையாக போங்க. சரி பாய்.